சில சமயங்கள்ல சிலருக்கு கெண்டைக்கால்ல தசை இழுத்து தாங்க முடியாத அளவுக்கு வலி உண்டாகும். இந்த வலி எதனால உண்டாகுது, இதை தவிர்க்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்ற கேளுங்க. இத ஆங்கிலத்துல மசில் கிராம்ப்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை பெரும்பாலும் நம்ம உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகிறதால ஏற்படுது. நம்ம உடல்ல பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் மாதிரியான தாதுக்கள் குறைபாடு ஏற்படுறதாலையும் கால் தசைகளுக்கு போகும் ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படும் போதும் இந்த கெண்டைக்கால் தசை வலி ஏற்படலாம். இதை தவிர்க்கணும்னா பகல் பொழுதுல தேவையான போது தேவையான அளவுக்கு தண்ணீரை குடிக்கணும். தசைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும் பல வகையான உணவுகளையும் சரிவிகிதத்துல எடுத்துக்கணும். வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் இருக்கு, அவகேடோவுல பொட்டாசியமும் மக்னீசியமும் இருக்கு, சக்கரவள்ளி கிழங்குல பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் மூணும் இருக்கு. கீரை வகைகளை சாப்பிடுறதால மக்னீசியமும் கால்சியமும் கிடைக்கும். நட்ஸ்ல நிறைய மக்னீசியம் இருக்கு. பால் பொருட்கள்ல கால்சியமும் விட்டமின் டியும் இருக்கு. மீன் சாப்பிடுறதால விட்டமின் டியும் பியும் கிடைக்கும். ஆரஞ்சு பழங்கள்ல பொட்டாசியமும் விட்டமின் சியும் இருக்கு. பீன்ஸ், பருப்பு வகைகள்ல மக்னீசியமும் விட்டமின் பியும் இருக்கு. இவைகளை எல்லாம் முயற்சி செஞ்சோம் கெண்டைக்கால் வலி தொடர்ந்து இருந்ததுன்னா முறையான சிகிச்சைக்கு மருத்துவரை அணுகிறது நல்லது.